Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 1 பார்க்க போறோம். Find the order of the product matrix AB if அப்படினு சொல்லி ஒரு 5 sum கொடுத்திருக்காங்க. So order of A வந்து Aக்கு வந்து ஒரு 5 ஆர்டர் கொடுத்திருக்காங்க. Order of B அப்படினு சொல்லி ஒரு 5 ஆர்டர் கொடுத்து இந்த மேட்ரிக்ஸ் அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலமை நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேப்லெட் காலமை நான் வந்து காலம் வைஸாக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட ஆர்டர் ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஆர்டர் ஆஃப் பி வந்து எப்படி இருக்குன்னா 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதோட ஆர்டர் அந்த ப்ராடக்டோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பாசிபிளான்னு எப்படி செக் பண்ணால் இந்த மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ராடக்டோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா அந்த அவுட் சைடில் இருக்குது. ஸோ அதோட ஆர்டர் வந்து 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் சம்மில் பார்க்கும்போது ஆர்டர் ஏவோட மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/3 ஆர்டரில் இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாசிபிளாக அப்படின்னா நம்ம மிடில் செக் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்குன்னா 4/2 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் சம்மில் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணோம்னா மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது பாசிபிள். ஸோ இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்குன்னா 4/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்த சம் பார்த்தோன்னா ஃபோர்த்து சம் வந்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/5 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 5/1 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது வந்து பாசிபிளான்னு செக் பண்ணோம்னா இந்த மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். அந்த ப்ராடக்டோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்குன்னா 4/1 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, ஃபிஃப்த்து சம் பார்த்தோன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 1/1 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 1/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறது பாசிபிளான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். அதை ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏபியோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் p/q அண்ட் b இஸ் ஆஃப் ஆர்டர் q/r, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ? ஸோ ஏவோட ஆர்டர் வந்து p/q மேட்ரிக்ஸாக இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து q/r மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கும், பிஏவோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஏ, ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து p/q மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் பி வந்து q/r மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது p/q q/r. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து p/rஆக இருக்கும். ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு p/r. ஓகே, அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பிஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணோம்னா பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து q/r. ஸோ q/r. ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து p/q. ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மிடில் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை இல்லையா. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனே பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்டு. பிஏ மேட்ரிக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. That's all. Thanks for watching, children.